பாகவதம் 72வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி 28/7/5125 செவ்வாய்க்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் முடிந்தது. இனி 6வது அத்தியாயம். அண்ட சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். இதில் மைத்ரேயர் சொல்கிறார், ஈஸ்வரன் இப்படி ஒன்றோடொன்று சேராமல் தனித்தனியாக இருக்கக்கூடிய மகதாதி தத்துவங்களை பார்த்தான். இவைகள் உலகங்களை படைக்கிற சாமர்த்தியம் மற்றவைகளாக இருக்கின்றன. இந்த மகத்து, அகங்காரம் முதலான தத்துவங்கள். அதனால திரிவிக்ரமனான பகவான் காலம் என்ற பெயருடைய தன் சக்தியிலே பிரவேசித்து, அதாவது காலம் பகவானுக்கு சரீரம்தான், அதில் அந்த காலத்தை தூண்டி மகத்து, அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், 11 இந்திரியங்கள் என்கிற 23 தத்துவங்களுடைய சமூகத்தில் பிரவேசித்தான் காலத்தின் மூலமாக. இந்த அதாவது காலத்தை சககாரியாக கொண்டு அந்த காலத்தில் இவைகளில் பிரவேசித்தான். அந்த பகவான் இவைகளை இயக்குதல், தூண்டுதல் என்ற சேஷ்டை உடையவனாகி காரியத்துக்கு உபயோகப்படாமல் இருந்த அவற்றினுடைய சக்தியை எழுப்பி காரியத்துக்கு உபயோகப்படுத்த முயன்று ஒன்றோடொன்று சேராமல் தனித்தனியாக இருக்கிற இந்த 23 தத்துவங்களின் கூட்டத்தை ஒன்னோடொன்று கலக்க பண்ணினான். பகவானுடைய சங்கல்பத்தாலே உலகங்களை படைக்கிற திறமை உண்டாக பெற்றன அவை அந்த 23 தத்துவங்களின் கூட்டமானது பகவானாலே தூண்டப்பெற்று தங்கள் அம்சங்களாலே சமஷ்டி புருஷனை உள்ளே உடையதாகிய பிரம்மாண்டத்தை உண்டாக்கின இந்த தத்துவங்கள். அப்போ சமஷ்டி புருஷன் என்கிறவன் பிரம்மா, அவன் அண்டத்துக்குள்ளே உண்டானான். சங்கல்பத்தினாலே தங்கள் இடத்துல பகவான் அனுப்பிரவேசிக்கிறான். அப்படி அனுப்பிரவேசிக்கிற, அதாவது உள்ளே நுழைகிற பகவானோடு கூடியவைகளும் உலகங்களை படைக்கக்கூடியவைகளுமான இந்த தத்துவங்கள் ஜங்கம ஸ்தாவர ரூபமான ஜெகத்தெல்லாம் தம்மில் அடங்க பெற்றவைகளா இருக்கின்றன. அந்த தத்துவங்களின் கூட்டம் ஒன்றோடொன்று சேரப்பெறுகின்றன. சமஷ்டி புருஷனாகிற பிரம்மாவை உட்கொண்ட பிரம்மாண்டமாக அந்த 23 தத்துவங்களும் பரிணமித்தன. ஸ்வர்ணத்தினாலே இயற்றப்பட்டது போல அழகானதும் சமஷ்டி புருஷனோட கூடியதுமாகிய அந்த பிரம்மாண்டம் தேவமனுஷ்யாதி சகல பிராணிகளோடும் கூடி அநேகமாயிரம் ஆண்டுகள் அந்த பிரம்மாண்டம் ஜலத்திலே இருந்தது. அதாவது ஒரு பிரம்மாண்டத்தை வைத்துட்டு சொல்றார், அநேக பிரம்மாண்டங்கள் இந்த 23 தத்துவங்கள்ல இருந்து உண்டாயின. அவைகள் அந்த ஆவரண ஜலத்திலே மிதந்து கொண்டிருந்தன. அநேகமாயிரம் ஆண்டுகள் ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துட்டு சொல்றார். அது ஜலத்தில் மிதந்துன்றது. ஸ்வர்ணமயமான அந்த அண்டத்தினாலே மூடப்பெற்றிருக்கையினாலே ஸ்வர்ணமயன் போன்ற சமஷ்டி புருஷன் அந்த பிரம்மாவானவன் தேவமனுஷ்யாதி சகல பிராணிகளோடும் கூட அந்த அண்டம் பரிபாக தசையை அடையும் வரையில அநேக வருஷங்கள் ஜலத்தில் மிதக்கிற அந்த பிரம்மாண்டத்தில் வசித்திருந்தான். உலகங்களை படைப்பவையான மகத்து முதலிய தத்துவங்களின் பிள்ளைதான இவன். கடைசியில் பகவானுடைய நாபியிலிருந்து உண்டான இவன் இந்த தத்துவங்களிலிருந்து உண்டானவன் சொல்லலாம். பகவானுடைய சங்கல்பம், ஜீவாத்மாக்களுடைய கர்மம், அந்த ஜீவராசிகளை சரீரங்களாக ஜீவராசிகளுக்கு இந்த அச்சேதனங்கள் சரீரங்களை விளைவிக்கும்படியான பிரகிருதி ஆகிய இவற்றை உடையவனுமாகிய அந்த சமஷ்டி புருஷன், அதாவது பிரம்மா தானே தன்னை காரணம் என்றும் போக்தா என்றும் விஷயங்கள் என்றும் மூணு விதமாக பிரித்து கொண்டார். அதாவது காரணம், போக்தா, விஷயம். அவற்றில் அதாவது காரணம் இல்லை, கரணம், போக்தா, விஷயம். அந்த கரணத்தை 1, 10 என்று 11ஆக பிரித்து கொண்டார். அதாவது 11 இந்திரியங்களாக பிரித்தான். அதுக்கப்புறம் போக்தா தான் அனுபவிக்கிறவன், அப்புறம் விஷயங்கள் அனுபவிக்கப்படுறவைகள், இப்படி 3ஆ பிரிச்சந்தான் தன் சரீரத்தில். அப்போ கரணம், போக்தா, விஷயம் என்று 3. தன் சரீரத்தில் சம்பந்தித்திருக்கிற ஜீவ சமூகத்தை போக்தாவாகவும் தன்னுடைய இந்திரியங்களுடைய பாகங்களை அந்த ஜீவனுக்கு
கரணங்களாகவும் இந்த வெட்டி பதார்த்தங்கள் இருக்க பிருத்திவியாதிகளிலிருந்து பரிணமித்த பல தத்துவங்கள், மலை, கடல், நதி, இவைகளையெல்லாம் விஷயங்களாக உண்டாக்கினான். தனித்தனிய சிருஷ்டிக்க போகிற வெட்டி சிருஷ்டினா தனித்தனியான சிருஷ்டி, தனித்தனியான சரீரங்களுக்கு ஒரு ஜீவாத்மாவை உள்ளே புகுத்து பண்ணக்கூடிய சிருஷ்டி வெட்டி சிருஷ்டி. அப்ப தேவன், மனுஷன், திரியக், ஸ்தாவரம் என்று 4 பிறவிகள் உண்டாகின்றன. அந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஆதாரமும் பரமாத்மாவுக்கு சரீரமுமாக இருக்கிறவன், பரமாத்மாவுக்கு இருக்கிறவன் இந்த பிரம்மா. பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கும் தன்மை சமஸ்த பதார்த்தங்களுக்கும் சமமாக தான் இருக்கு. ஆனால் இந்த பிரம்மதேவன் அதில் முதன்மை உடையவன். இவனிடத்திலே பரமபுருஷன் அனுப்பிரவேசித்து சிருஷ்டியை செய்கிறான். அதனால இந்த பரமபுருஷனுடைய அனுப்பிரவேச அவதாரமாக இவன் இருக்கிறான். பரமாத்மாவினுடைய அம்சா, அதாவது அவதாரமாகிற இந்த சமஷ்டி புருஷனிடத்திலிருந்து அம்சாவதாரம்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இவனிடத்திலிருந்து தேவ மனுஷ்யாதியான பதார்த்தங்கள் எல்லாம் உண்டாகின்றன. இவன் பகவானுடைய அனுப்பிரவேச அவதாரம். தன்னைத்தானே போக்தா, கரணம், விஷயம் என்று பிரிக்க வல்லவனாக ஆனான் இவன். பகவானுடைய சக்தி இவனிடத்தில் உள் புகுந்திருக்கிறதுனால தேவ மனுஷ்யாதி ரூபமாய் தனித்தனியே படைக்கப்பட போகிற பல வகைப்பட்ட அந்த ஜீவாத்மாக்களாகவும் விளங்குகிறான். அப்படின்னா தன்னிடத்தில் அவைகளை ஒடுக்கி வைத்திருக்கிறான். அந்த ஜீவர்களை வெளியில அவர்களுக்கு தனியாக சரீரம் கொடுக்க போகிறான். அப்படி சமஷ்டி ரூபமாக தன் சரீரத்தில் அடங்கி இருக்கிற ஜீவாத்மாக்களை, அதே மாதிரி பூதங்களில் அடங்கி இருக்கிற சப்தாதி விஷயங்கள், அப்புறம் இந்திரிய சமஷ்டி, இவத்தோடு கூடினவனாக இருக்கிற அவன் போக்தாக்களான ஜீவாத்மாக்கள், போக்கியங்களான சப்தாதி விஷயங்கள், போகஸ்தானங்களான இந்திரியங்கள், இவைகள் எல்லாமே தன் சரீரத்தில் அடங்க பெற்றிருந்தான். யாரு? பிரம்மா. அதில் இந்திரியங்கள் மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ன 5 ஞானேந்திரியங்கள், வாக்பாணி, பாத, பாயு, உபஸ்தம் என்ன 5 கர்மேந்திரியங்கள், மனசு 1, 11 இந்திரியங்களாக அவனிடத்திலே இருந்தன. ஜெகத் சிருஷ்டியின் பொருட்டு பகவான் தான் படைத்த மகத்து முதலான தத்துவங்கள், சுவாமி நாங்கள் உங்களுக்கு ஆராதனம் செய்யும்படி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ததை நினைத்தான் எம்பெருமான். இந்த இந்திரியம் முதலியவற்றின் அபிவிருத்திக்காக, வெஷ்டி ரூபமாக விஸ்தாரமடைவதற்காக தன்னுடைய தேஜஸினாலே பிரம்மதேவனுக்கு வெஷ்டி சிருஷ்டியில சாமர்த்தியம் உண்டாகும்படி சங்கல்பித்தான். தனித்தனியே சரீரங்களை கொடுத்து தேவ மனுஷ்யாதி ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட போகிற ஜீவாத்மாக்களுடைய இந்திரியங்களை தன் சரீரத்திலிருந்து தனித்தனியாக பிரித்து சிருஷ்டிக்கும்படியான சாமர்த்தியத்தை அந்த பிரம்மாவுக்கு உண்டாக்கினான். பிறகு பரமபுருஷனாலே சங்கல்பிக்கப்பட்ட அந்த பிரம்மதேவன் அவனிடமிருந்து தேவ மனுஷ்யாதி சரீரங்களைச் சேர்ந்த இந்திரியங்களுடைய ஸ்தானங்கள் பலவும் உண்டாயின. அவற்றை சொல்லுகிறேன் கேள். விதுரரை பார்த்து சொல்றார் மைத்ரேயர். பகவானுடைய சங்கல்பத்தினால் தூண்டப்பெற்ற பிரம்மதேவனிடமிருந்து தேவ மனுஷ்யாதியான பிராணி சமூகத்தின் முகம் என்கிற ஸ்தானம் உண்டாயிற்று. முகம் என்றது வாய். அந்த ஸ்தானத்தில் தன் அம்சமாகிற வாக் என்ற இந்திரியத்தோட கூட லோகபாலனாகிய அக்னி என்பவன் பிரவேசித்தான். அக்னி என்ற தேவத்தை பிரவேசித்தான். தேவ மனுஷ்யாதி பிராணிகள் எந்த வாகிந்திரியத்தினாலே சொல்ல வேண்டிய சப்தத்தை உச்சரிக்கிறார்களோ அத்தகைய வாகிந்திரியத்தோட அக்னி அந்த முகத்திலே பிரவேசித்தான். சமஷ்டி புருஷனாகிற பிரம்மதேவனிடமிருந்து உண்டான அக்னியானவன் அவனிடமிருந்தே வெளிப்பட்ட தேவ மனுஷ்யாதி ஜீவராசியின் முகத்தில் அவனிடமிருந்து உண்டான வாகிந்திரியத்தோட பிரவேசித்தான். அந்த இவர்களுடைய முகத்தில் வாகிந்திரியத்தோட அந்த அக்னி பிரவேசித்தான். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஸ்தானம், அதிஷ்டான தேவதை, காரியம் என்ற இந்த 3 உண்டு. அதாவது ஒரு இந்திரியம் இருக்கிற ஸ்தானம், அதை ஆளுகிற ஒரு தேவதை, அந்த இந்திரியத்துக்கு ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த 3 உண்டு. வாகிந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதை அக்னி,
வாய் என்பது ஸ்தானம், சப்தங்களை உச்சரிக்கை என்பது காரியம். சமஷ்டி புருஷனிடமிருந்து முதலில் வாகிந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதையான அக்னி, பிறகு தேவமனுஷ்யாதி சரீரங்களுக்குரிய ஜீவாத்மாக்கள், பிறகு முகம் என்கிற ஸ்தானம், பிறகு வாகிந்திரியம், இவைகள் பரமபுருஷனிடத்திலிருந்து உண்டாயின. அந்த பரமபுருஷனுடைய அம்சமான பிரம்மாவினிடமிருந்து உண்டாயின அப்படி வச்சுக்கணும். ஜீவாத்மாக்கள் உண்டாதல்னு ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டால் அவள் தான் நித்தியர்களாயித்தே என்றால் தேவமனுஷ்யாதி சரீரங்களை பெருகைதான் அவர்களுக்கு உண்டாதல். பிறகு பிரம்மாவிடமிருந்து லோகபாலனாகிற வருணன், அப்புறம் தாலு என்கிற ஸ்தானம், ஜிஹ்வேந்திரியம், இவை மூன்றும் உண்டாயின. வருணன் தான் தேவதை, தாலுன்றது தாடை, அந்த தாடை தான் ஸ்தானம். அதில் ஜிஹ்வேந்திரியம் அப்படின்னா ரசனேந்திரியம், அந்த நாக்கு என்ற இந்திரியம், அவைகள் உண்டாயின. அந்த வருணன் தன்னுடைய அம்சமாகிற ஜிஹ்வேந்திரியத்துடன் அந்த தாலு ஸ்தானத்தில், தாலுன்றது தாடை, அந்த தாடை ஸ்தானத்தில் பிரவேசித்தான். தேவமனுஷ்யாதி ஜீவராசிகள் அனைத்தும் இந்த ஜிஹ்வேந்திரியத்தினாலே புளிப்பு, திதிப்பு முதலிய ரசங்களை அறிகிறார்கள். இதற்கு ரசனேந்திரியம் என்றும் பெயர் உண்டு. பரமபுருஷ சொரூபனாகிய அந்த சமஷ்டி புருஷனிடமிருந்து, அதாவது பிரம்மாவிடமிருந்து அஸ்வினி தேவதைகளும் நாசிகை என்ற ஸ்தானமும் கிராணம் என்கிற இந்திரியமும் உண்டாயின. இது அந்த 3வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் இது இப்போ நடக்கிறது. இந்த அத்தியாயத்தில் 40 ஸ்லோகங்கள் உள்ளன. அந்த அஸ்வினி தேவதைகள் தம்முடைய அம்சமாகிற கிராணேந்திரியத்தோட நாசிகை என்னும் ஸ்தானத்தில் பிரவேசித்தார்கள். இந்த கிராணேந்திரியத்தினால பிராணிகள் நல்ல மனம், தீய மனம் என்று 2 வகைப்பட்ட கந்தத்தை அறிகின்றன பிராணிகள். சிருஷ்டி சாமர்த்தியமுடைய அந்த பிரம்மாவிடமிருந்து லோகபாலனாகிற சூரியனும் கண்கள் என்கிற ஸ்தானமும் என்கிற ஸ்தானங்களும் சக்ஷுசு என்ற இந்திரியமும் உண்டாயின. அதில் அந்த சூரியன் தானே தேவதை, அது சூரியன் தன் அம்சமாகிற சக்ஷுரிந்திரியத்தோட கண்கள் என்ற ஸ்தானங்களிலே பிரவேசித்தான். இந்த சக்ஷுரிந்திரியத்தினாலே பிராணிகள் கருப்பு, வெளுப்பு முதலான நிறங்களை அறிகிறார்கள். பிறகு இந்த பிரம்மதேவனிடமிருந்து லோகபாலனாகிற வாயுவும் சர்மங்கள் என்கிற ஸ்தானமும் தொக்கு என்கிற இந்திரியமும் உண்டாயின. அந்த வாயுதேவன் பிராணன் போல தேகம் முழுவதும் வியாபித்திருக்கிறான். வியாபித்திருப்பதும் தன்னுடைய அம்சமும் ஆகிற தொகிந்திரியத்துடன், அதாவது தேகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய தொகிந்திரியம், அந்த தொகிந்திரியத்துடன் சர்மம் என்னும் ஸ்தானத்தில், சர்மம்ன்றது தோல் என்கிற ஸ்தானத்தில் பிரவேசித்தான். இந்த தொகிந்திரியத்தாலே தேவமனுஷ்யாதி ஜீவராசிகள் மிருது கடினம், அதாவது மார்தவம், காட்டின்யம், மிருதுத்தன்மை, கடினத்தன்மை, சீதம், உஷ்ணம், சீத ஸ்பர்ஷம், சீதம்னா குளிர்ச்சி, அப்புறம் ஔஷ்ணியம் என்றது உஷ்ணம், வெப்பம் என்ற ஸ்பர்சங்களை அறிகிறார்கள் ஜீவாத்மாக்கள். பிறகு இந்த பிரம்மாவிடமிருந்து திசைகள் என்கிற தேவதைகளும் கர்ணங்கள் என்கிற ஸ்தானங்களும் ஸ்ரோத்திரம் என்ற இந்திரியமும் உண்டாயின. அப்போ தேவதைகளும் உண்டாரா, அதாவது திசைகள் தான் தேவதைகள், கர்ணங்கள் காதுகள் தான் ஸ்தானங்கள், ஸ்ரோத்திரம் என்பது இந்திரியம். இந்த திக்குகள் என்னும் தேவதைகள் தங்கள் அம்சமாகிய ஸ்ரோத்ரேந்திரியத்துடன் அந்த கர்ணங்கள் என்கிற ஸ்தானங்களிலே பிரவேசித்தார்கள். அந்த தேவதைகள் திக்குகள் என்ற தேவதைகள் இந்த ஸ்ரோத்ரேந்திரியத்தினாலே ஜீவராசிகள் சப்தத்தை அறிகிறார்கள். பிறகு அந்த பிரம்மதேவனிடமிருந்து ஓஷதிகளுடைய அபிமானி தேவதைகளும் தொக்கு என்ற ஸ்தானமும் ரோமங்கள் என்கிற இந்திரியமும் உண்டாயின. தொக்குன்றது தோல் தான். இந்த ஓஷதி தேவதைகள் தங்களுடைய அம்சமாகிற ரோமங்கள் என்கிற இந்திரியங்களோட தொக்கு என்கிற ஸ்தானத்திலே பிரவேசித்தன. இந்த ரோமேந்திரியத்தினாலே பிராணிகள் தினவை அறிகின்றன. தினவுன்னா அரிப்பு, அதை அறிகின்றன. முன் சொன்ன தொகிந்திரியமே ஸ்தான பேதத்தாலே 2 வகைப்பட்டிருக்கும். ஸ்தானங்கள் உள் சர்மம், வெளி சர்மம் என்ன. அந்த உள் சர்மம் தினவை தெரிவிக்கிறது, வெளிச்சர்மம் ஸ்பர்ஷத்தை தெரிவிக்கிறது. அவற்றில்
ஒன்று சூக்ஷ்மமாக இருக்கும், இன்னொன்று ஸ்தூலமாக இருக்கும். சூக்ஷ்மமாக இருக்குன்னா அது கனம் குறைவாக இருக்கும், இது கனமாக இருக்கும். வெளியில் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது கனம் குறைவாக இருக்கும். அந்த உள்ளிருக்கிற இந்திரியம் தினவை, அதாவது அரிப்பை உணர்கிறது, வெளியில் இருக்கிறது ஸ்பரிசத்தை உணர்கிறது. இப்படி ஸ்தான பேதத்தினாலும் விஷய பேதத்தினாலும் தொகிந்திரியம், ஸ்தானம் உள்ள வெளிய என்று ஸ்தானங்கள், விஷயமானது அரிப்பை வெளிப்படுத்துதல், காഠின்யம் மார்தவம் என்ற ஸ்பரிசத்தை வெளிப்படுத்துதல் என்று காரியமும் வெவ்வேறா, விஷயங்களும் வெவ்வேறா இருக்கின்றன. இதை அதாவது காഠின்யம் மார்தவம் முதலான ஸ்பர்சங்களும் விஷயங்கள், அந்த தினவு அரிப்பு அதுவும் விஷயம்தான். அதுக்கு எப்படி விஷய பேதத்தினாலும் தொகிந்திரியம் ஒன்றே இருவகைப்பட்டிருக்கும். அப்போ ஸ்தான பேதத்தினாலும் விஷய பேதத்தினாலும் தொகிந்திரியம் ஒன்றே இருவகைப்பட்டிருக்கும். இதனால்தான் ஒன்று தொகிந்திரியம் என்றும் இன்னொன்று ரோமேந்திரியம். அப்போ ஸ்பர்சத்தை அறியறது தொகிந்திரியம், தினவை அறியக்கூடியது ரோமேந்திரியம் என்று நாமபேதமும் வருகிறது. ஒன்றுக்கு வாயுவென்றும் மற்றொன்றுக்கு ஓஷதிகள் என்றும் தேவதா பேதமும் உண்டாயின. ஸ்பர்ஷ இந்திரியத்துக்கு வாயு தேவதை, அந்த ரோமேந்திரியத்துக்கு ஓஷதி தேவதை. பிறகு அந்த பிரம்மதேவனிடமிருந்து மேட்ரம், அதாவது ஆண் பெண் குறிகள் என்ற ஸ்தானமும் ரேதஸ் என்ற இந்திரியமும் உண்டாயின. தன் அம்சமாகிற ரேதஸ் என்கிற இந்திரியத்தோட கூடி தன் ஸ்தானமாகிற மேட்ரத்தில், அதாவது அந்த ஆண் பெண் குறிகளிலே பிரம்மதேவன் பிரவேசித்தான். இந்த இந்திரியத்தினாலே, ரேதஸ் என்கிற இந்திரியத்தாலே பிராணிகள் சம்போக சுகத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த இந்திரியத்துக்கு உபஸ்தேந்திரியம் என்றும் பெயர் உண்டு. இந்த சமஷ்டி புருஷனாகிற பிரம்மதேவனிடமிருந்து லோகபாலனாகிற மித்திரன் என்ற தேவதையும் குதம் என்கிற ஸ்தானமும் பாயு என்கிற இந்திரியமும் உண்டாயின. அந்த மித்திரன் தன் அம்சமாகிற பாயு என்கிற இந்திரியத்தோட குதம் என்கிற ஸ்தானத்தில் பிரவேசித்தான். அந்த பாயு என்கிற இந்திரியத்தினாலே பிராணன்கள் விசர்ஜனம் பண்ணுகிறார்கள், மலமூத்திரங்களை வெளிவிடுகிறார்கள். அடுத்தது இந்த பிரம்மாவிடமிருந்து ஸ்வர்காதிபதியான இந்திரனும் ஹஸ்தங்கள் என்கிற ஸ்தானமும் பாணி என்கிற இந்திரியமும் உண்டாயின அப்படின்னு சொல்கிறார். அது 21வது ஸ்லோகத்தில். அது 21வது ஸ்லோகத்தை அடுத்து பார்க்கலாம். இப்போ 20 ஸ்லோகம் முடிஞ்சதாக வைத்துக் கொள்ளலாம். 3வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் முடிந்தது. இத்தோட 72வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.